ஒன்று போகலான்னு பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி எல்லாரும் விவசாயிகளும் ஆளுக்கு ஒரு 4 ரகம். இப்போ வெண்டைக்காயில் 40 ரகம் இருக்குன்னா ஆளுக்கு ஒரு 40 ரகம். இப்போ நாட்டு விதைகளை பொறுத்தவரையும் நம்ம போட்டு பார்க்கணும் முதல்ல. இப்போ அவ்வளோ வெரைட்டி இருந்தாலுமே உங்களுக்கு என்ன பிடிக்குதோ வெண்டைக்காயில் அதில் ஒரு 4 ரகம் 3 ரகம் நம்ம மண்ணுக்கு போட்டு பார்க்கணும். அந்த ரகங்கள் எது நம்ம மண்ணுக்கு சிறப்பாக வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம மண்ணுக்கு எது சிறப்பாக வருதோ அந்த ரகங்களை வந்து நம்ம லோக்கல் சந்தைகளுக்கு மக்களுக்கு 100 வரைக்கிட்டே எடுத்து போகிற மாதிரி பார்க்கணும். அப்போ தான் வந்து நமக்கு எளிமையாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணால் ஆளுக்கு ஒரு 4 ரகம் 3 ரகங்களை பராமரிக்கிறது மூலமாக வந்து நம்ம தொடர்ச்சியாக இந்த ரகங்களை வந்து அழிவிலிருந்து காப்பாற்றி மீட்டு அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகலாம். இப்போது அடுத்த இந்த ரகங்களெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுல ஒரு முக்கிய பங்கு வைக்கணும் குழந்தைகள் சொல்லுவேன். நான் குழந்தைகிட்ட தான் வந்து இப்போத்துலேருந்து நம்ம ஆரம்பத்துலேருந்தே குழந்தைகிட்ட அந்த விதையை பற்றி புரிதல் சொல்லுறது, அதுக்கிட்ட ஒரு விதைகளை கொடுத்து நட வைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் ஒரு இம்ப்ரெஷன் வரும் குழந்தைங்களுக்கு இந்த விதைகள் மேலே. இதன் மூலமாகவும் நம்ம நாட்டு ரகங்களை பாதுகாக்கலாம். அதுவும் தாண்டினா நம்ம வாழ்ந்து காமிக்கணும். குழந்தைங்களை பொறுத்தவரையும் நம்ம சொல்லதை விட வாழ்ந்து காமிக்கணும். நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் நம்ம குழந்தைங்க வரும். அது மூலமாக இந்த ரகங்களை பாதுகாக்கலாம். இல்லைங்க, இப்போ நம்ம காய்கறியை பொறுத்தவரையும் அதை தான் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்புன்னா, எந்த காய்கறி பொறுத்தவரையும் தனி பயிர் அதிகமாக பண்ணாதீங்க, தயவுசெய்து பண்ணாதீங்க, கம்மியாக பண்ணுங்க. இப்போ ஒரு கத்திரிக்காய் பண்ணுறீங்கன்னா கத்திரிக்காய் எதுவுமே நான் 1 ஏக்கரா 2 ஏக்கரா போட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு நல்லா விலை உங்ககிட்ட மார்க்கெட்டுக்கோ ஒரு சந்தைக்கோ எங்கேயோ எடுத்து போனால் 10 ரூபா 5 ரூபா 12 ரூபா. இந்த வெயில் காலம்லாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் 12 ரூபா தான் போகும். அந்த தப்பு பண்ணாதீங்க. பெரும்பாலும் வந்து கலந்து போடுங்க, பிரித்து போடுங்க ரகங்களை. அந்த சூழலுக்கு என்ன ரகங்கள் வருமோ அந்த மாதிரி பிரித்து போடுங்க. அந்த மாதிரி கூட பண்ணலாம். இப்போ நாங்கள் எப்படி பண்ணுறோன்னா மேட்டு பாத்தியில் பண்ணுறோம். எனக்கு வந்து தண்ணி கம்மி, 3 ஏக்கரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காய்கறி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். மேட்டு பாத்தின்னு சொல்லுவோம். ஒரு ட்ரிப்போட வந்து 2 அடி இருக்குங்க. அந்த மேட்டு பாத்தியில் பார்த்தீங்கன்னா கத்திரி மட்டும் 4 அடிக்கு ஒரு லைன். அது வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் வந்து என்கிட்ட ஒரு 9 to 10 மாதம், அதிகபட்சம் 11 மாதம் வரையும் கூட காய்ச்சிருக்கு. நம்ம இந்த மாதிரி 4 அடி கேப்பில் இடைவெளியில் பண்ணும்போது இயற்கையில் பண்ணும்போது அந்த 4 அடிக்கு இடையில இன்னொரு வாய்க்கால் இருக்கும். இப்போது 1 to 1ன்னு வச்சிங்களேன், 1 to 1 இது பண்ணிங்கன்னா தான் அந்த 4 அடி டிஸ்டன்ஸ் வரும் மேட்டுப்பாத்தியில். ஒரு மேட்டுப்பாத்தியில் வந்து கத்திரி பண்ணிங்கன்னா அடுத்த மேட்டுப்பாத்தியில் தக்காளி பண்ணிக்கலாம், அதுக்கடுத்து கத்திரி வரும், அதுக்கடுத்து வெண்டை பண்ணிக்கலாம், அதுக்கடுத்து கத்திரி வரும், அதுக்கடுத்து கொத்தவரங்காய். இதுக்கு இடையிலே நம்ம ஊடுபயிர் பண்ணலாம். இந்த பூச்சி பற்றியும் பேசலான்னு. பூச்சிகளை எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? நம்ம கமர்ஷியலாக போகும்போது வியாபார ரீதியாக போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம செண்டுமல்லி எல்லாரும் கேள்விப்பட்டீங்களா? நாட்டு செண்டுமல்லி இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். இறந்துட்டேன்னா நம்ம எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அது சாதாரணமாக ரோட்டு ஓரத்தில் முளைச்சிட்டு இருக்கும். ஒரு காலத்தில் நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ முளைக்குதுங்களா? ஏதாவது செண்டுமல்லி ரோடு ஓரம் முளைச்சிட்டுங்களா? பார்த்தீங்களா? இல்லை, எல்லாமே ஹைப்ரிட்டாக மாறி போச்சு. அந்த நாட்டுரங்கள்லாம் அயர்ந்துச்சு. நான் மகசூலுக்காக காட்டி அந்த வாசனையுமே நீங்கள் பார்க்கலாம். அந்த நாட்டு செண்டுமல்லியில் வர வாசனை வந்து இந்த ஹைப்ரிட்டில் வரவே வராது, சுத்தமாக வராது. அதுக்கு இன்னொரு விஷயம், அதையும் தாண்டி அந்த நாட்டு செண்டுமல்லி இருந்தால் மட்டும்தான் வந்து பூச்சிங்களை கவர்ந்து வைக்க முடியும். பூச்சிங்களுக்கு பெரும்பாலும் அப்பவுமே மஞ்சள் வண்ணம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மஞ்சள் அந்த செண்டுமல்லி நீங்கள் வரிக்க மூலமாக வந்து நம்ம தேனி பார்க்கலாம், குளவி இதெல்லாம் வரும். இதன் மூலமாக நம்ம மகரந்தை சேர்க்கை அதிகப்படுத்தலாம். மகசூலும் பாதிக்காது, அதிக இரட்டிப்பாகலாம். அதுக்கு வந்து முக்கியமாக இந்த ஊடு பயிர்கள் நம்ம சேர்ந்துருப்போம். ஊடு பயிர் என்னென்ன பண்ணுவோம், துணை பயிர்னு சொல்லுவோம். அதாவது நம்ம மெயின் பயிரை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும். என்ன பண்ணலாம், இப்போ கத்திரிக்காய் பண்ணுறோம், அதுக்கு இடையில் என்ன பண்ணால் முள்ளங்கி அந்த மாதிரி போடலாம். மற்றபடி இந்த வெண்டையிலுமே வந்து கொத்தமல்லி போடலாம். அதை சார்ந்த அந்த சீசனுக்கு என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊடு பயிர் பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மேட்டு பாத்தி போட்டிங்க, கீரை ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப அடம்பாக விதைக்கக்கூடாது, பளிச்சின்னு வரைக்கணும். பளிச்சின்னு கீரை ஒரு விதைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கத்திரி நாட்டு நட போகிறீங்க. மாம்பழம் சொன்னீங்களா, ஒரு லேயர். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஒரு 15 to 20 நாள் ஒரு வருமானம் கீரை வந்துடுதுங்களா. அதுக்கப்புறம் வந்து காய்கறி வரதுக்கு ஆரம்பிக்கும். கத்திரிக்காய் வந்து 1 வருஷத்து வரையும் விலை கொடுக்குதுன்னு வச்சுங்க. முள்ளங்கினா 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் அது வெளியே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் வந்து ஒரு 5 to 6 மாதம் வரும். தக்காளியும் ஒரு 4 to 5 மாதம். நாட்டு ரகங்களில் கொடி தக்காளியும் இருக்குங்க. கொடி தக்காளியில் பார்த்தா ஒரு 7 மாதம் வரைக்கும் காய்க்கும். அந்த பட்டத்தோடு போகும்போது 7 மாதம் காய்க்கும். இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தை வந்து 1 வருஷம் வரையும் வச்சுட்டு இருக்கலாம். நம்ம 1 வருஷம் வரையும் லாபம் பார்த்துட்டே இருக்கலாம். எல்லாரும் நஷ்டம் வருதுன்றாங்க. எப்படி நஷ்டம் வரும்? இந்த மாதிரி பண்ணால் நஷ்டம் வராது. அந்த நுட்பங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணால் நோய் பிரச்சனை ரொம்ப எளிமையாக இருக்கும். நம்ம எதாவது டேங்க் எடுத்து பின்னாடி மாட்டிட்டு என்னாரும் மருந்து அடிக்கணும், அந்த தொல்லையெல்லாம் கிடையாது. அதனால் ஒரு முறை ஃப்ரீயாக இருக்கும்போது மாதத்துக்கு ஒரு முறை எதனா கொடுப்போம், அவ்வளோதான். பெருசாக எதுவும் கொடுக்கதில்ல. அப்போ நம்ம அதை பண்ணணும். வந்து செட்டப் பண்ணணும். எப்படி பண்ணால் வந்து பூச்சிங்களை நம்ம கன்ஃபியூஸ். இங்கே வந்து பூச்சிங்களை வந்து நம்ம என்ன தான் நீங்கள் மருந்து அடித்தாலும் ஒழிக்க முடியாது. அதுக்கு அடுத்த எதிர்ப்பு சக்தி மீறி வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து இன்னும் வீரியமான மருந்து அடிச்சுனா கூட அதையும் தாண்டி வரக்கூடிய பூச்சிகள் எல்லாம் இருக்குது. பூச்சி வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணால் பூச்சி வந்து தள்ளி தான் வைக்க முடியும்.
பயிர்லேருந்து நம்ம வந்து அதை விரட்ட தான் முடியும், வந்து எதை அழிக்கவே முடியாது. அந்த செண்டு மல்லியை பார்த்தீங்கன்னா நீங்கள் வரப்பு சுத்தூரம் இருக்குங்களா, ஒரு 20 சென்ட் இருக்குது, 20 சென்ட்டில் காய்கறி பண்ணிட்டீங்கன்னா அந்த வரப்பு சுத்தூரம் வந்து ஒரு 10 அடிக்கு ஒரு செண்டு மல்லி வரப்பு சுத்தூரமும், இடையில அங்கங்கே ஒரு 15 அடிக்கு ஒரு இது பண்ணலாம். அதே மாதிரி ஏன்னா அந்த செண்டு மல்லியிலேருந்து ஒரு வாசம் வரும், அந்த வாசமும் வந்து சில பூச்சிகளுக்கு பிடிக்காது. மெயினாக இந்த செண்டு மல்லியால் என்ன பார்த்தீங்கன்னா வேர்ப்புழு வேர் அழிகள் வரவே வராது. மெயின் கிராப் நீங்கள் ஒரு கத்திரி செடி வெண்டை செடி வைக்கிறீங்கன்னா வேர் அழிகள் வராது. நீங்கள் மற்றபடி இதெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பார்ப்போம், நம்ம வைரஸ் நோவெல்லாம் வரும். இந்த பிரச்சனைலாம் அவாய்ட் பண்ணும் செண்டு மல்லியால். நம்ம சாதாரணமாக செண்டு மல்லினா பயிர்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பார்டர் கிராப்பாகவும் இருக்கும், அதே தாண்டி அதில் ஒரு வருமானமும் பார்க்கலாம் நம்ம பூவில். அதே மாதிரி மக்காசோளமும் பண்ணலாம். இதே மாதிரி மக்காசோளம் பூ இருக்கு இல்லையா, எப்பயாச்சும் யாராச்சும் மூந்து பார்த்துருப்பீங்களா அந்த மக்காசோள பூவை, அதிலும் ஒரு விதமான வாடை வரும். அந்த வாடையுமே வந்து ஒரு சில பூச்சிகளுக்கு பிடிக்காது, அதுவும் ஒரு பூச்சி வெரைட்டியாக தான் பயன்படும் மக்காசோளம் கூட. இந்த மாதிரி மக்காசோளம் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பூச்சி கட்டுப்பாடு அவ்வளோவா இருக்காது. ஒரு 60% பூச்சி வந்து நம்ம இதிலே மேனேஜ் பண்ணிடலாம். இப்போ வேறு எதுனா நீங்கள் டாபிக் சொல்லுங்கள். மேட்டுப்பாத்தியில் உங்ககிட்ட தண்ணி தேவை எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாங்க ஐயா. வாய்க்கா பாசனம் கூட பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சொட்டு நீர் போட்டுக்கலாம், சொட்டு நீர் போட்டுக்கலாம், இல்லாட்டி ரெயின் ஹவுஸ் இருக்குங்களா, ரெயின் ஹவுஸ் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங்க்லரும் பண்ணலாம். மரங்களுக்கு நடுவில் பண்ணும்போதுன்னா ஒரு சில காய்கறிகள் வரும். பெரும்பாலும் காய்கறிகளானவே வந்து வெப்பம் வேணுங்க ஐயா. சூரிய ஒளி இருந்தால் தான் வந்து உணவு தயாரிக்க முடியும். காய்கறி பண்ணலாம். சின்ன செடியாக இருக்குன்னா நீங்கள் ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் வரலையும் பண்ணலாம். செடி ஓரளவுக்கு இருக்கிற வரலையும் பண்ணலாம். பண்ணலாம். சின்ன செடியாக இருக்குன்னா நீங்கள் 1.5 வருஷம் வரலையும் அதில் காய்கறியே வேறு எதுனா சிறுதானியமோ சுயேட்சை முறையில் போட்டு எடுக்கலாம். மண் பதப்படுத்த பற்றி ஏற்கனவே அவராக பேசிட்டார், நண்பர் பேசிட்டார். மண் எப்படி வளப்படுத்துறதுன்னு பற்றி. நீங்கள் எவ்வளோ அளவு இருக்கும் ஒரு தோட்டம், வீட்டு தோட்டம் மாதிரி சொல்கிறீங்களா? அப்படின்னா டிராக்டர் உள்ளே போக முடியாது. டிராக்டர் உள்ளே போகாதுங்களா? நீங்கள் பவர் வீடர் அந்த மாதிரி வச்சு உயிர்க்கலாம், பக்கத்தில் யாருனா கிடைச்சாக்கா. அப்படி இல்லைன்னா நம்ம மண் வெட்டியில் கொட்டிக்கணும். மண் வெட்டியில் கொட்டிட்டு நம்ம மூடாக்கு அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் மூடாக்கு நிறைய கொடுக்கணும். இந்த இலை தரைங்களை அந்த மாதிரி மூடாக்கு கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொரு முறை ஏர் ஓட்டுற அவசியம் இருக்காது. களை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வேறு எதனா சந்தேகம் இருக்குங்களா? கேளுங்க. நீங்கள் கேட்க தான் நான் சொல்ல முடியாதாச்சும். இப்போ அதே சமயம் கீரைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கீரைகள்னால் சிறுகீரை அரைக்கீரை அதுதான் கீரைன்னு நினச்சிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி கீரைகள் நிறைய இருக்குது, நூற்றுக்கணக்கான கீரைகள் இருக்குது. பெரும்பாலும் நம்ம கண் எதிரில் படுறது எல்லாமே கீரை தான். இப்போ நம்ம கண் எதிரில் படுறது பெரும்பாலும் எல்லாமே கீரை தான், மூலிகை தான். நீங்கள் மானாவாரி நிலத்துலலாம் பார்த்துருப்பீங்க, அவ்வளோவும் கீரை தான். நீங்கள் அதையெல்லாம் விட்டுட்டு அவங்ககிட்டயும் ஒருத்தங்கிட்ட போய் விதைக்கு ஒருத்தங்கிட்ட வாங்கினது அதை தான் நம்ம கீரையாக சாப்பிட்ருக்கோம். அதில் இல்லாத விட பல மடங்கு சத்துக்கள் வந்து நம்ம மானாவாரி கீரைங்கள கண் எதிரில் படக்கூடிய இந்த பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவோம். அதுலேயே 2 வெரைட்டி இருக்குது. அந்த மாதிரி புளிச்சக்கீரை இருக்குது, தண்டு கீரையிலே ஒரு 5-6 வெரைட்டி இருக்குது. அந்த மாதிரி எளிமையாக பெரும்பாலும் அந்த நம்ம காய்கறிகளாகட்டும் கீரைகளாகட்டும், கீரைகள் வந்து பெரும்பாலும் பூச்சி தாக்குதல் எப்படி இருக்குன்னா அந்த பசுமையாக இருக்கும்போது அடர் பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சிறுகீரை தண்டு கீரை சொல்கிறா அந்த கீரைகளை தான் அதிகமாக வந்து பூச்சி தாக்குதல் இருக்கும். அதே நான் சொல்கிறேன் அந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை, சிகப்பு தண்டுக்கீரை, சிகப்பு பூ தண்டுக்கீரை, அந்த மாதிரி இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது. அந்த ரகத்தெல்லாம் பெரும்பாலும் பூச்சி தாக்குதல் இருக்கவே இருக்காது. இந்த ரகம்லாம் வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணும். இந்த மாதிரி நம்ம நாட்டு காய்கறிகளும் கொண்டு போக முடியும். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எல்லா ரகத்தையும் போட்டு எடுக்கிறோம். எந்த ரகம் வந்து எந்த சீசனுக்கு எந்த கிளைமேட்டுக்கு நல்லா வருது. இப்போ இந்த வெயில் காலத்துக்கும் ஒரு சில வெண்டைக்காய் வெரைட்டிக்கு அந்த மாதிரி எல்லாம் நல்லா வரும். அந்த ரகம் எதுன்னு வந்து அடையாளப்படுத்தி அதை வந்து அதிகமாக கமர்ஷியலாக போடுது. இப்போ நீங்கள் பச்சை உருட்டு வெண்டை பண்ணலாம், சிகப்பு வெண்டை பண்ணலாம், சிகப்பு உருட்டும் பண்ணலாம். சிகப்பு வரி இருக்குல்ல அதிலே பல கிளை இருக்குது, அது நல்லா வரும். இந்த சீசனுக்கு நிறைய கிளை வைக்கும் இந்த வெயிலுக்கு. சிகப்பு வண்டை இல்லை, உருட்டு வண்டையும் இருக்குது, சிகப்பு அந்த கோடு வண்டையும் இருக்குது. கோடு வரும். அது வந்து இந்த சீசனுக்கே நல்லா பிரான்ச் வைக்கும். ஆமாம்.
வெண்டையில் நிறைய இருக்குது. மர வெண்டை கூட இருக்குது. மர வெண்டைலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடி பட்டத்தில் போட்டு விட்டிங்கன்னா அந்த வெண்டை வந்து ஒரு வருஷம் வரையும் காய்ச்சிட்டே இருக்கும். கரெக்டாக நீங்கள் அந்த ஆடி பட்டத்தில் போடணும். நீங்கள் கட் பண்ணி விட்டினா கூட தளைஞ்சு வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மர வெண்டையை நம்ம கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போக முடியாது. என்னென்னா நீங்கள் பறித்து வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து கலர் கொஞ்சம் ஷேட் ஆகும். எப்படி சொல்லுதுன்னா, நம்ம நேற்று அறுத்த வெண்டைக்காய் இன்றைக்கி எடுத்தால் அப்படி இருக்கும், ஒரு மாதிரி லைட்டாக அந்த ஷேடு இருக்கும். அந்த மாதிரி மாறிடும் மர வெண்டை பொறுத்தவரையும். அது வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வருஷம் ஃபுல்லாக. மற்ற ரகங்களை எல்லாமே கமர்ஷியலாக பயன்படுத்தலாம். ஆடிப்பட்டம் தைப்பட்டம் சிறப்பாக வருது. பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டம்னு சொல்லுவோம். நம்ம அவரைக்காய் ரகங்கள் பெரும்பாலும் தக்காளி எப்போ சிறப்பாக வரும்னா கார்த்திகை மாதத்துலேருந்து தொடக்கத்துலேருந்து நல்லா வரும். அவரைக்காய் வந்து ஆடிப்பட்டமே ஊனிடலாம். இல்லைங்க, நீங்கள் அவரைக்காய் பொறுத்தவரை நீங்கள் ஆடிப்பட்டத்தில் ஊனிங்கன்னா வந்து தை மாதம் காய்ப்புக்கு வரும். ஆமாம், கொடி ரகம் இல்லையா, 3 மாதம் கொடியோட வளர்ச்சி. அதுக்கு அடுத்து 3 மாதம் வந்து இது காய்ப்பு தன்மை. 6 மாதம் கொடி ரகங்கள். அது சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 நாள் முன்ன பின்ன தள்ளி போகலாம். ஆடி ஒரு 20 தேதிக்கு மேலே போடுங்க. ஏன்னா அப்போ கொடி நல்லா படவும், கொடி அப்படி போனாலுமே நல்லா விளைச்சல் இருக்கும். அதுக்காக அந்த கொடி வந்து நல்லா படர விடத்துக்காக தான் வந்து கொடி ரகங்களை வந்து பெரும்பாலும் ஆடிப்பட்டத்தில் தான் போடுவோம். இப்போ அவரைக்காய் இன்னொரு சிறகவரை அந்த மாதிரியெல்லாம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சிறகவரை இருக்குது. நீங்கள் ஒரு விதை போட்டிங்கன்னா போதுமே, நம்ம ஊறுகாய் கூட பண்ணிக்கலாம். இந்த சிறகவரை நிறைய விளைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பச்சையாகவும் சாப்பிட்லாம், சமையலுக்கும் பயன்படுத்தலாம். நீங்கள் அவரைக்காய் எப்படியெல்லாம் பயன்படுத்திங்களோ அதை மாதிரி பயன்படுத்திக்கலாம். இல்ல இந்த சிறகவரை பாத்தீங்கன்னா போன இயர் நான் போட்டேன். அதோட நான் அந்த பாட்டை அப்படியே விட்டுட்டேன். இந்த தைப்பட்டத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மழை பெஞ்சு அப்படியே என்னன்னா அது சிறகவரில் வந்து ஒரு அடியில் வந்து ஒரு கிழங்கு மாதிரி இருக்குங்க. நீங்கள் நட்டுட்டு அதை பிடுங்காமல் அப்படியே வடிச்சிட்டிங்கன்னா அடுத்த சீசனுக்கு அதுலேருந்து வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதில் இப்போ காய்ச்சதை விட இன்னும் அதிகமாக காய்க்கும். அது ஒரு சிறப்பு. இவ்வளோ தன்மையெல்லாம் இருக்குது நாட்டுரகங்களை. அது தேடும் போது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஒவ்வொரு ரகத்துலையும் இதையெல்லாம் தேடி போகணும். எவ்வளோதான் காசு பணம் இருந்தாலும் ஆரோக்கியம் நம்மளை தேடி வராது. தம்பட்டவரை 2 வெரைட்டி இருக்குங்க. வாழவரம்னு சொல்லுவோம், தம்பட்டவரம்னு சொல்லுவோம். வாழவரம் வந்து கொடி ரகம். அது ஆடிப்பட்டம் மட்டும் தான் போட முடியும். நீங்கள் ஆடிப்பட்டம் போட்டிங்கன்னா தான் சொல்கிறேன். அது வந்து கொஞ்சம் பித்தம்னு சொல்லுவாங்க. பித்தம்னதுனால வந்து அதிகமாக எடுத்துக்கூடாது. வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாம். தம்பட்டவரை வந்து செடி ரகங்க. இது குத்து செடி. அது நீங்கள் வருஷம் ஃபுல்லாக பண்ணலாம். கத்திரிக்காய் எப்படி வருஷம் ஃபுல்லாக வருமோ அதே மாதிரி செடி தம்பட்டை வருஷம் ஃபுல்லாக பண்ணலாம். கொடி ரகம் வந்து ஆடிப்பட்டம் தைப்பட்டம் 2 பட்டம் பண்ணலாம். நீங்கள் தம்பட்டை வரை வந்து சாதாரணமாக ரோட்டு ஓரமாக ஒரு 40 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமாக ரோட்டு ஓரம் இருந்தது தான். அதெல்லாம் அழிக்கப்பட்டுச்சு. அந்த பிஞ்சியாக இருக்கும்போது பயன்படுத்திக்கணும். அதை ரொம்ப பிஞ்சியாக எப்படின்னா அந்த காய் எடுத்து இப்படி ஆட்டிங்கன்னா ஸ்ப்ரிங்கு மாதிரி விளையணும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு தகுதியான பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம். நம்ம அவரைக்காய் எப்படி சாப்பிட்றீங்களோ பொரியல் பண்ணிக்கலாம். நீங்கள் கார குழம்பு சாம்பார் எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். முத்திரிச்சினால கவலைப்பட தேவையில்ல. அந்த பருப்பு எடுத்து நம்ம பிரிஞ்சி ரைஸ் செய்யும் இல்லையா, அந்த மாதிரி பிரியாணிக்கு கூட இன்றைக்கி வந்து பிரியாணிகள் நிறைய பயன்படுத்துகிறாங்க. அந்த கொட்டை விதையை அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். புரியல? தக்காளி ரகங்களும் நிறைய இருக்குங்க. 100க்கு மேலே ரகங்கள் இருக்குது. இப்போது போலூர் மடிப்புத்தக்காளி அந்த பகுதி சார்ந்த சில ரகங்களாக இருக்குது. மதனப்பள்ளி தக்காளின்னு இருக்குது. அந்த மதனப்பள்ளி தக்காளி தான் வந்து புளிப்பாக இருக்கும். புளிப்பு அதிகமாக இருக்குது அந்த ஒரு ரகம் தான். அதே மாதிரி கொடி ரகங்களை சொன்னீங்கன்னாக்கா சிகப்பு குடும் தக்காளின்னு சொல்லுவோம், மஞ்சள் குடும் தக்காளி சொல்லுவோம், செரி டொமேட்டோன்னு சொல்லுவோம். அப்போ அதிலே வந்து ரகங்கள் இருக்குது. இது மஞ்சள் செரி இருக்குது, ரெட் செரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் போலூர் மடிப்பு தக்காளி இருக்குது. நம்ம திருவண்ணாமலை ரகம். என்னென்னா அது போலூர் மடிப்பு தக்காளிலாம் காய் நல்லா இவ்வளோ சைஸ் வரும். அந்த பூசணிக்காய்க்கு எப்படி அந்த மடிப்பு வருமோ அந்த மாதிரி மடிப்பு வரும். ஒரு 5 மடிப்பு 6 மடிப்பு இருக்கும் அந்த சைஸ் வரிச்சே போகலாம். அதுவும் புளிப்பும் கொஞ்சம் இருக்கும். புரியல? இந்த தக்காளிகள் என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தக்காளியும் ஒவ்வொரு சுவையாக இருக்கும். நம்ம சில தக்காளி அந்த பேர் டொமேட்டோன்னு சொல்ல குடம் தக்காளின்னு சொல்லுவோம். அந்த மஞ்சள் குடம் தக்காளி எடுத்தால் நாங்கள் அறுத்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கும்போது ஒரு அறுத்து சாப்பிடலாம். புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கும் அது. அதே அந்த சிகப்பு குடம் தக்காளி கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அதே அந்த நாட்டு தக்காளியும் ரொம்ப புளிப்பாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம உணவு முறையே அதிகமாக புளிப்பு வேணும், அது புளிப்பு கம்மியாக வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தக்காளிங்களை செலக்ட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் டாக்டர் என்ன சொல்கிறாங்க, காய்கறிகளை பசுமையாக எடுத்துக்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற காய்கறிகளெல்லாம் ஆரோக்கியமானதா? எல்லாமே நஞ்சு தான் வடிச்சு தான் வருது.
அந்த மாதிரி நாட்டு ரகங்களை வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் கொஞ்சமாக இடம் கிடைச்சா கூட ஒரு 2-3 ரகங்களை போட்டு எடுத்து கூட பசுமையாக சாப்பிடும்போது அதுதான் வந்து நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானது. தயவு செய்து வந்து யாருமே மார்க்கெட்லேருந்து வர காய்கறி வந்து பசுமையை எடுத்துக்காதீங்க. நீங்கள் எத்தனை முறை வாஷ் பண்ணாலும் அது நஞ்சு தான். அந்த தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. கண்ணு எதிரில் அப்படியே பண்ணுறாங்க, உங்களுக்கு ஆசையாக இருக்குன்னா ஒரு விவசாயி பண்ணுறாருன்னு தெரியுதுன்னா நேரடியாக போய் பாருங்கள், அவர் உண்மையிலேயே இயற்கை விவசாயம் தான் பண்ணுறாரா, அப்போ எடுத்து நீங்கள் பசுமையாக எடுத்துங்க. ஏன் அதை சொல்ல வரேன்னா, நம்ம பாயில் பண்ணி சாப்பிடும் போதாவது அந்த பர்சன்டேஜ் குறையும், நம்ம உள்ளுக்கு போகிற அந்த எஞ்சிய நஞ்சு மட்டும்தான் போகும். ஆனால் நீங்கள் பசுமையாக சாப்பிட்றன்ற பேரில் அந்த ரசாயனத்தில் விளை வச்சத காய் சாப்பிடும்போது மூணு நஞ்சும் உடம்புக்கு போகும். இன்னமும் காசு கொடுத்து நம்ம உடம்பு இன்னும் சீக்கிரம் இருக்கிறதுக்கு நோய். அந்த வெண்டை செடியில் பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்கும். இந்த ரகத்துக்கெல்லாம் அதிகமாக நோயே வராது. எதுவுமே நீங்கள் காய்கறிகளை செடி ரகங்களை பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிக்கு வந்து அந்த பச்சை பசுமை அந்த பச்சையை நோக்கி தான் வரும். இந்த மாதிரி வித்தியாச கலரமாக இருக்கிற நாட்டு ரகங்களுக்கு இதெல்லாம் பூச்சி தாக்கல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம செலவு எல்லாமே கம்மி, எளிமையாக வரும் நம்ம மண்ணுக்கு. நீங்கள் ஒரு முறை போட்டு எடுத்துட்டா போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை நீங்கள் அந்த ரகங்களெல்லாம். இப்போ முள்ளங்கி பண்ணலாம் ஐயா, முள்ளங்கி நல்லா வரும். கத்திரி நீங்கள் வருஷம் ஃபுல்லாகவே பண்ணலாம். என்னென்னா கத்திரியில் வருஷம் ஃபுல்லாக பண்ணலாம், மகசூல் கொஞ்சம் முன்ன பின்ன குறையும். நீங்கள் ஆடிப்பட்டம் தைப்பட்டம் போடுறதை விட அந்த பகுதி சார்ந்த ஒரு சீசன் இருக்கும், பண்ணலாம். அப்போ வந்து விளைச்சல் கூட இருக்கும், இப்போ விளைச்சல் குறைவாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர வருஷம் ஃபுல்லாக பண்ணலாம் கத்திரிக்காயெல்லாம். பூச்சி மருந்து அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நாட்டு ரகங்களுக்கு பெரும்பாலும். ஏன்னா அதற்கு அந்த விதை வந்து நோய் எதிர்ப்பு சக்தியோடு தான் வருமே. இது நாட்டு ரகங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். இன்னொன்று நீங்கள் அது என்ன பண்ணால் இப்போ ஒரு சின்னதாக ஒரு தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 2 தட்டைப்பயிர் வச்சிங்கன்னா போதும். தட்டைப்பயிர் வச்சிங்கனாவே அஸ்வினி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அஸ்வினினா அந்த கருப்பாக சின்னதாக இருக்கும், அவரை செடியில் பார்த்துருப்போம், அது வந்துடும். அது வந்துச்சுனாவே வந்து லேடி பகர்னு சொல்லுவோம், பொறி வண்டு, இது வந்துடும். இதோட வந்து புழு பொறவு வந்து அதை சாப்பிட்ரும். இது ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிடும். நீங்கள் எதுவும் பெருசாக மருந்து அடிக்கவே தேவையில்லை. அந்த அமைப்பு வந்து நம்ம உருவாக்கணும். அந்த அமைப்பு உருவாக்கிட்டனாவே அது தன்னைத்தானே சரி அமைச்சு. நம்மளுக்கு வந்து அங்கே வேலை கம்மி. அதுதான் நம்ம ஐயா சொல்லுவார், விதைக்கணும் அறுக்கணும், தண்ணி ஊற்றணும், விதைக்கணும் அறுக்கணும். இதை நம்ம காய்கறியில் எளிமையாக கையாளலாம். நம்ம அதை போட்டு எடுக்கும்போது தான் அதை அனுபவம் தெரியும். ரொம்ப எளிமை. இன்றைக்கி எல்லாம் காய்கறி தான் கஷ்டப்படுறாங்க. எல்லாமே நெல் எளிமையாக பண்ணிடுறாங்க. ஆனால் காய்கறிக்குள்ளே இவ்வளோ எளிமையாக தொழில்நுட்பங்கள் இருக்குது, அது யாரும் கடைப்பிடிக்க மாட்டேங்கிறாங்க. பெரும்பாலும் காய்கறிக்குள்ளே முன்னெடுக்க மாட்டேங்கிறாங்க விவசாயிங்க. ஏன்னா வேலை அதிகம், இன்றைக்கி ஆள் பற்றாக்குறை, அதை பற்றாக்குறைன்றாங்க. ஆனால் இந்த நாட்டகத்தில் போகும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். நான் 3 ஏக்கர் பண்ணுறேன். நாங்கள் 2 பேர் தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் பண்ணுறோம். 3 ஏக்கர் காய்கறி விவசாயம் தான் பண்ணுறோம். அஸ்வினினா இப்போ நம்ம அவரை செடியிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் கொடி அவரை செடியெல்லாம் பார்த்துருப்பீங்களா? அவரைக்காய் செடி அதில் கருப்பு அப்படியே கூட்டமாக இருக்கும், அது பேர் தான் அஸ்வினின்னு சொல்லுவோம். அந்த அஸ்வினி இருந்துச்சு, அதை நீங்கள் எதுவுமே பண்ணலை, ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிடும். அந்த அஸ்வினியை சாப்பிட்றதுக்கு அதை வந்து நம்ம பயிர் தாக்கிற பூச்சின்னு சொல்லுவோம். அந்த பூச்சியை சாப்பிட்றதுக்கு ஒரு பூச்சி இருக்குது, அதை வந்து நல்லது செய்கிற பூச்சின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து பொறிவண்டு. பொறிவண்டில் 2 டைப் இருக்குது. அந்த பொறிவண்டு வந்து நம்ம ஒரு அரை துவரம் பருப்பு தெரியலையா, துவரம் பருப்பு பாதி துவரம் பருப்பு என்ன சைஸ் இருக்குமோ அந்த துவரம் பருப்பை அரை துவரம் பருப்பை கவுத்து போட்டால் அந்த சைஸில் தான் இருக்கும் அந்த பொறிவண்டு. அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த புள்ளியை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த பூச்சி மேலே இருக்கிற புள்ளி வந்து ஒரு 12க்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா செய்கிற பொறிவண்டுன்னு வச்சுக்கும். பயிருக்கு வந்து நல்லா செய்யக்கூடாது, பூச்சிங்களை சாப்பிடுது. அந்த புள்ளி வந்து 12க்கு மேலே இருந்துச்சுன்னா அது பேர் போலி பொறிவண்டுன்னு சொல்லுவோம். அந்த போலி பொறிவண்டு வந்து பயிரை சாப்பிடுது, பயிரை பாதிக்குது. அதிகமாக 2 பயிரை தான் அதிகமாக பாதிக்கும். அந்த போலி பொறிவண்டு வந்து கத்திரி செடியும் பாகல் செடி, இது 2 தான் வந்து அதிகமாக பண்ணும். இந்த மாதிரி நம்ம பூச்சிங்களை வந்து இன்றைக்கும் வந்து விவசாயிகளை வந்து நம்ம பயிர் மேலே பூச்சி பார்த்தா உடனே போய் கடையில் போயிட்டு மருந்து வாங்கி அடிச்சிடணும். அந்த ஒரு மனநிலைமையே தான் இருக்கும். இந்த பூச்சி எதுக்கு வந்துச்சு, என்ன பண்ணுது, அதெல்லாம் யாரும் ஆராய மாட்டாங்க. நம்ம இயற்கை விவசாயத்தில் இதெல்லாம் பார்க்கணும். அந்த போலி பொறிவண்டோட நடமாட்டம் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் தான் இருக்கும். ஒரு 8 to 9 மணிக்குள்ளே தான் அதோட நடமாட்டம் இருக்கும். நைட்டு வந்து ஈவினிங் 6 மணிக்கு மேலே இருக்கும். அந்த இலையோட பச்சையத்தை சுரண்டது தான் அது வேலை. அது வந்து அதிவேகமாக இனப்பெருக்கம் உற்பத்தி செய்யும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன பூச்சியாக இருக்கும், நீங்கள் நாளைக்கு காலையில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் புள்ளி புள்ளியாக இருக்கும், அதிவேகமாக வளரும். அதை வந்து நம்ம ஆரம்பத்திலே கண்ட்ரோல் பண்ணணும். அந்த போலி பொறிவண்டோட இளம் பருவம்னு அது புழுவாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னா பன்னி புழுன்னு சொல்லுவோம். அது பெரும்பாலும் அது முள்ளாக இருக்கும். அந்த பூச்சி வந்து நம்ம ஆரம்பத்திலே கண்ட்ரோல் பண்ணணும்.
நெல் கூட பண்ணுறாங்க, சொட்டு நீர்லேயே கூட நெல் பண்ணுறவங்க இருக்காங்க. பெரும்பாலும் நெல்லுன்னு அதிகமாக தண்ணி கொடுக்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். இல்லை காய்ச்சலும் பாய்ச்சலுமாவும் பண்ணலாம். ஈரப்பதம் வேணும், அவ்வளோதான். மண் வந்து வெடிக்காத அளவுக்கு ஈரப்பதம் இருந்தாவே பண்ணலாம், வெடிக்கக்கூடாது. புரியலண்ணா? மேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி, இப்போ 2 அடி அகலம் இருக்கும். நம்ம இடத்தோட தேவை பொறுத்து 4 அடி கூட பண்ணிக்கலாம். ஒரு 2 அடி இருக்கும்ல, ஒரு 1.5 அடி உயர்த்திட்டிங்கன்னா அது மேட்டு பாத்தி. 1.5 அடி உயர்த்திக்கலாம். 1 அடியிலேருந்து 2 அடி வரைக்கும் உயர்த்திக்கலாம். இது வந்து நிரந்தர வேளாண்மை பர்மா கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மசானா போ குக்கோ சொல்லியிருப்பார்ல, ஒரு வருஷம்லேயே வச்சுட்டு இருக்கலாம். நீங்கள் வந்து வீட்டு தோட்டமாக இருந்துச்சுன்னா பர்மனெண்ட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு வீட்டு தோட்டம்னா ஒரு 5 சென்ட், ஒரு 3 சென்ட், 2 சென்ட் தான் இருக்கும். நம்ம பராமரிப்பு வேலை, களை எடுக்கிற வேலை ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதே வந்து கமர்ஷியலாக போகிறோம், நான் சந்தைப்படுத்துகிறேன், காய் எடுத்து மக்கள்கிட்ட கொடுக்குறேன், சந்தையில் எடுத்து போய் விற்கிறேன் அப்படின்னும் போது அதிகமாக இருக்கும்போது வந்து பராமரிப்பு கம்மியாக இருக்கும். நான் சொன்ன அந்த அடுக்கு முறையில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம்லேயே வச்சுட்டு இருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த தோட்டத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு பயிர் சுழற்சிக்கு போயிடலாம். பயிர் சுழற்சின்னா நம்ம அந்த அதுக்கடுத்த சீசனில் என்ன வேர்க்கடலை போடுதோ, இல்லை உளுந்து, நரிப்பயிறு, தட்டைப்பயிறு, அந்த மாதிரி சிறுதானியத்துக்கு போகிறதோ, சோளத்துக்கு போகிறதோ, அந்த மாதிரி பயிர் சுழற்சி போயும் கண்டிப்பாக வருங்க. இது வரைக்கும் எங்கள் மண்ணில்னா நரிப்பயிர்னா என்னன்னே தெரியாது. எங்கள் பக்கத்துக்கு நான் ராணிப்பேட்டில் தான் இருக்கேன். நரிப்பயிர்னா என்னன்னே தெரியாது. இந்த முறை நான் போட்டு எடுத்தேன், நல்லா தான் வருது. நரிப்பயிர்னா காராமணி இருக்குங்களா, தட்டைப்பயிறு அதை விட ரொம்ப சைஸ் சின்னதாக இருக்கும். அதில் 4ல் 1 பங்கு இருக்கும். நீங்கள் அப்படியே பச்சையாக சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் இருக்கும். அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அதில் தட்டைப்பயிறு மாதிரியே தான் இருக்குங்க. அது சைஸ் வந்து 4ல் 1 பங்கு குறைச்ச மாதிரி ரொம்ப சைஸ் சின்னதாக இருக்கும். நீங்கள் தட்டைப்பயிறு எப்படி ஒரு கம்பு, மக்காசோளம்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்களோ உணவோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். அதை கேழ்வரகுலாம் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். பூனைக்காளியில் 2 ரகம் இருக்குங்க. அந்த 2 ரகம் வந்து கருப்பு பூனைக்காளி இருக்குது, வெள்ளை பூனைக்காளி இருக்குது. அந்த அவரைக்காய் தான் அதையும் நம்ம சாப்பிட்லாம். பிஞ்சியாக இருக்கும்போது சாப்பிட்லாம். பிஞ்சியாக இருக்கும்போது மாதத்துக்கு ஒரு 2 டைம் சாப்பிட்லாம், அதிகமாக சாப்பிடக்கூடாது. அது வந்து மெடிசினல் வேல்யூ தான். நம்ம ஆண்மை குறைவுக்கு அந்த மாதிரி சித்த மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அது விதை வந்து அதிகமாக தேவைப்படுது. அதையும் தாண்டி அதை எதுக்குன்னா நம்ம மண் வளப்படுத்துறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். நம்ம பலதான விதைப்பு ஏதோ ஒன்று போடுறோன்னா அதில் கலந்து விதைச்சி விட்டு நல்லா கொடி படுறோம். நம்ம பசுந்தாள் நிறைய பச்சையும் கிடைக்கும். அதை இதை மண் வளப்படுத்துறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். மேட்டுப்பாத்தியை போடுறதுக்கு இப்போ இன்றைக்கி இயந்திரத்தில் கூட போடுறாங்க. பவர் வீடர் எல்லாம் இருக்குங்களே, அதுலேயும் ஒரு அட்டாச்மெண்ட் எல்லாம் வந்துச்சு. இப்போல்லாம் நம்ம கையிலையும் போடலாம். 2 முறையாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ, அது கம்ஃபர்டபுளாக இருக்கோ பண்ணிக்கலாம். பவர் வீடர் வந்து கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. ஒரு 45லேருந்து 50 உள்ளே இருக்கும். அதிலே அட்டாச்மெண்ட் இருக்குது. அந்த மேட்டுப்பாத்தி போடுறதுக்குன்னு அதை பண்ணிக்கலாம். நீங்கள் எதனா கேட்டால் தான், துருவினா தான் என்கிட்ட எதனா வரும். நீங்கள் எதனா ஒரு கேள்வி கேட்டால் தான் நான் 2 விஷயம் சொல்லுவேன். இருமுறை பாத்தி என்னன்னா, நம்ம ஒரு மம்முட்டி இப்படி போட்டு இப்படி போடணும். வாய்க்கால் பாசனம் மாதிரி போடுவோம் இல்லையா, இந்த பக்கம் போடுவோம், இந்த பக்கம் போடுவோம். சின்னதாக இருக்கும் கரை. அது வந்து நம்ம இருமுடி பாத்தினும். மேட்டு பாத்தினா அந்த ஹைட் 1.5 அடியிலேருந்து 2 அடி போடுவோம்ல, அது மேட்டு பாத்தி. நம்ம தேவையில்லாத கட்டைகள், இலை சருகுகள், தாவர கழிவு, வைக்கோல் லேயராக போட்டுக்கலாம். அந்த மாதிரியும் போடலாம். அந்த மாதிரி போட்டுனா நீங்கள் நிரந்தரமாக வச்சுக்கலாம். எப்படின்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம்லேயே நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். களை மட்டும் எடுத்துகிட்டு பராமரித்தா மட்டும் போதும். அதுதான் பர்மா கல்ச்சர்னு சொல்லுவோம். காய்கறிகளுக்கு பொறுத்தவரையும் பெரும்பாலும் நம்ம மணல் பாங்காக இருக்குது, மேட்டுப்பாத்தியாக இருக்குது, சீக்கிரம் வறண்ட பூமினா ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம். அதே நம்ம களிமண் அந்த மாதிரினா 5 நாளைக்கு 4 to 5 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம். நம்ம மண்ணில் ஈரப்பதம் எவ்வளோ நாளைக்கு பிடிச்சி வச்சுருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. என்னன்னா களை கண்ட்ரோல் பண்ணால் மூடாக்கு போட்டுக்கலாம். மூடாக்கு களை கண்ட்ரோல் பண்ணது எப்படின்னா, நீங்கள் அதான் ஆரம்பத்திலே நீங்கள் விவசாய முறையாக பண்ணுறீங்க, கமர்ஷியலாக பண்ணிங்கன்னா களை அதிகமாக வராதுக்காக ஒரு முறை கீரை விதைச்சிக்கலாம். கீரை விதைக்கும் போது வந்து கீரை பாதி இருக்கும், களை பாதி இருக்கும். கீரை எடுத்துகிட்டு உடனே ஒரு முறை களை எடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த களை வந்து கண்ட்ரோல் ஆகும். இன்னொரு முறையை எப்படி பண்ணலாம், நம்ம ஆரம்பத்திலே நிலத்தை தேர்வு பண்ணுறோம்ல, ரெடி பண்ணுறோம் இல்லையா, பலதானிய விதைப்பு போகிறோம் இல்லையா, அந்த மூலமாகவும் களை கண்ட்ரோல் ஆகுது. பலதானிய விதைப்பு போட்டாலுமே களை கண்ட்ரோல் ஆகும்.
ஆமாம். எதுக்குன்னா மண் வளப்படுத்துறதுக்கு. இப்போ புதுசாக நம்ம விவசாயத்துக்குள்ளே வரோம், ஏகப்பட்ட நான் இதுவெல்லாம் ஒரு 30 வருஷம் 40 வருஷமாக ரசாயன விவசாயம் தான் பண்ணாங்க. அந்த மாதிரி நிலத்தில் நம்ம இயற்கை விவசாயம் முதல்ல முன்னெடுக்கும் போது மண் வளத்தை மாற்றி தான் ஆகணும். இந்த பலதானி விதைப்பு போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் இருக்கிற அந்த ரசாயனங்களை உறிஞ்சிட்டு மண் நல்லா வளமான மண்ணாக மாறும். வாய்ப்பு எப்போ கிடைக்குதோ வருஷத்துக்கு 2 முறை கூட போடலாம், ஒரு போகத்துக்கு ஒவ்வொரு முறையும் போடலாம். நம்மளுக்கு வாய்ப்பு எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம். கோரை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணால், நம்ம சோளம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, சோளம் விதைக்கிறது மூலமாகவும் கோரையை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலான்றாங்க. வெள்ளை சோளம் எடுத்து தான் ஆகணும். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு களை எடுத்துருங்க, இல்லைன்னா நீங்கள் அதே என்ன பண்ணலான்னு பார்த்தா டிஸ்டன்ஸ் விட்டு நல்லா. இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு வந்து இயந்திரத்தோட பயன்பாடு ரொம்ப முக்கியம். இயற்கை விவசாயம் தான் ரசாயன விவசாயத்தில் விவசாயம் நிலச்சி செய்யணும் அப்படின்னா இயந்திர பயன்பாடும் வேணும். அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக அந்த 2 அடிக்குள்ளே ஓட்டுற மாதிரிலாம் வீடு இருக்குது, ப்ரஷ் கட்ரு அந்த மாதிரி நீங்கள் ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கலையை ஒரு 10 ஆள் செய்கிற கலையை வந்து நீங்கள் ஒரு ஆள் பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேடுங்க கலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெண்டைக்காய் செடி போகிறதுக்கு முன்னாடி பலதானி விதைப்பு, அந்த மாதிரி சோளம் விதைப்பு, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப படிப்படியாக தான் குறைக்க முடியும். கோரையை பொறுத்தவரையும் முழுசாக குறைக்க முடியாது. படிப்படியாக கொஞ்சம் அந்த கலை கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடலாம். அதை தாண்டி எப்படி பண்ணலான்னா, நீங்கள் மழை காலம் இருக்கு இல்லையா, அப்போ வந்து சேடை ஓட்டி தண்ணி நல்லா ஃபுல்லாக தேங்க வைங்க. ஃபுல்லாக தேங்க வச்சுன்னா அந்த கிழங்கு வந்து 1-2 அப்படியே மேலே தேலி காற்றடிக்கும். ஆடி மாதம் காற்றடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி காற்றுல வந்து ஒரு பக்கமாக இருக்கும். அப்பவும் வந்து அந்த விதைகளை சேகரித்து அந்த கிழங்குகளை எடுத்து தூரம் போடலாம், அப்புறப்படுத்தலாம். அது மூலமாகவும் கொஞ்சம் அந்த கோரை கிழங்கு வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நிறைய தொழில்நுட்பம் இருக்குது. அதாவது நம்ம இயற்கை விவசாயத்தில் வந்து ஏதோ வாயில் சொல்லிட்டு இருக்கோம், கடல் மாதிரி, கடலில் எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி தேட அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, தேடணும். அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சளில் ஒரு 4-5 வெரைட்டி இருக்குங்க. இப்போ செவிலி கிழங்குன்னு சொல்லுவோம், வெத்தலை வெள்ளி கிழங்குன்னும், அதில் ஒரு 20 வெரைட்டி கிட்ட இருக்குது. ஒரு 10 ரகம் நம்ம கிட்ட இருக்குது. ஆமாம், 21 ரகம் இருக்குது. கிழங்க வச்சாலே போதும்ண்ணா. இப்போது பூமியில் விளையுது இல்லையா, ஒரு பகுதி நீங்கள் விதைக்கின வச்சுருந்தீங்கன்னா அது சித்திரை வைகாசியில் வந்து முளைப்பு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, அதுக்கு தேவை இருட்டு, நையில் வெளிச்சம் இல்லாத இடத்துல ஒரு இடத்துல வச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக முளைச்சி வந்துடும். நீங்கள் அப்படியே எடுத்து கிழங்கு எடுத்து சித்திரை டு வைகாசியில் நடவு பண்ணிக்கலாம். கிழங்கு ரகங்களை பொறுத்தவரை இதுதான். அது மஞ்சளாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும். அதே மாதிரி கிழங்குல நீங்கள் மஞ்சள்லாம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மஞ்சள் இல்லையா, நீங்கள் அதே நம்ம ஒரு வீட்டு தோட்டத்தில் ஒரு மாடி தோட்டத்திலே போட்டு எடுத்து பசுமையாக அப்படியே காடு வச்சு அப்படியே அரைச்சி யூஸ் பண்ணி, அந்த மஞ்சளுக்கும் கடையில் இருந்து வாங்குற மஞ்சளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கிழங்குனா அதாவது அவ சொல்கிறோம், நம்ம முன்னோர்களெல்லாம் ஒரு 2000க்கு வகையான காய்கறிகளோ கிழங்குகளோ பழங்களோ சாப்பிட்ருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து விரல் விட்டு எண்ணிடலாம், ஒரு 20க்குள்ளவே அடங்கிடும். அதை தான் நம்ம உணவாக எடுத்துகிட்டு இருக்கோம். அவ்வளோ எல்லா ரகங்களும் மறக்கடிச்சிட்டாங்க, மறந்துட்டோம் நம்ம. சக்கரை வள்ளியில் நம்மக்கிட்ட ஒரு 22 ரகம் இருக்குங்க. அதான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ரகம்ன்ற மாதிரி ஒரு 18 ரகம் நான் வச்சுட்டு இருக்கேன். 21 ரகத்தில் கட்டிங்ஸ் கொடி எடுத்து நட்டாலே வந்துடும். இப்போ நீங்கள் கொடி எடுத்து நட்டிங்கன்னா ஆடிப்பட்டத்துக்குள்ளே கொடி படுறோம், அப்போ ஆடிப்பட்டத்தில் எடுத்து நடணும். ஆடிப்பட்டம் நடலாம், புரட்டாசி நடலாம். 2 பட்டம் வந்து சிறப்பாக வைக்கும் கிழங்கு. அதுலேயே ரகங்கள் இருக்குது, நிறைய ரகம் இருக்குது. ஒரு 22 ரகம் இருக்குது. பொங்கலுக்கு கிழங்குனாவே பொங்கலுக்கு தான் அறுவடை பண்ணுவோம். நீங்கள் அப்படியே விட்டு வச்சிடலாம். அப்படியே விட்டு வச்சினாலும் ஒரு சில கிழங்குலாம் அடுத்த வருஷத்துக்கு அப்படியே முளைச்சி திரும்ப வரும். நீங்கள் அதான் கிழங்கு ரகங்களை பொறுத்தவரையிலையும் அப்படி தான். நீங்கள் எடுத்தே ஆகணும், இதை விற்பனை பண்ணி ஆகணும், அறுவடை பண்ணி ஆகணும் அவசியம்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக கூட நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தேவைக்கேற்ற மாதிரி விற்பனைக்கும் எடுத்துகிட்டு போகலாம், சேமித்து வச்சுக்கலாம். இப்போது எல்லா உருளைக்கிழங்கு சாப்பிட்றோம், நம்ம மார்க்கெட்டுக்கு போகிறோம், மார்க்கெட்டில் வர உருளைக்கிழங்கு நீங்கள் வாங்கி அந்த வச்சிங்கன்னா 1 மாதம் இருக்கும், இல்லை 2 மாதம் இருக்கும், அழுகி போய்டும், கெட்டு போயிடும். ஆனால் ஏர் பொட்டேட்டோன்னு சொல்லுவோம், கொடி உருளைக்கிழங்குன்னு ஒரு கொடி ரகம் இருக்குது. அதில் நிறைய இருக்குது, அதுலேயே ஒரு 5-6 ரகம் இருக்குது உருளைக்கிழங்குலே. நார்மலாக உருளைக்கிழங்கு மாதிரி இவ்வளோ பெருசு வரும். இது நீங்கள் அடுத்த ஒரு முறை அறுவடை பண்ணி வச்சுன்னா 1 வருஷம் வரையும் இருக்கும். வராதுங்களே, என்ன ஏன் கசப்பு? உடனே யூஸ் பண்ணியிருப்பேன். 1 மாதத்துக்குள்ளே பயன்படுத்தினீங்களா? ஆமாம், அட்லீஸ்ட் 1.5 மாதம், ஒரு 20 to 30 நாள் கழிச்சு, 30 to 40 நாள் கழிச்சு பயன்படுத்துனீங்கன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 40 நாளாவது கொடுங்க. 1.5 மாதம் அது கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கிழங்கு அந்த கசப்பு தன்மை வராது.
அடிக்கிழங்கு இவ்வளோ பெருசு, அது என்ன பண்ணணும்? நீங்கள் அதே தாழ்கிழங்கை விதைக்க வச்சுக்கலாம். அந்த அடிக்கிழங்கை எடுத்து வைக்க வைக்க இன்னும் விளைச்சல் அதிகமாக வரும். விளைச்சல் இன்னும் அதிகமாக வரும். அந்த அது ஒரு 1.5 கிலோ அப்படி இருக்கும். 2 கிலோ 3 கிலோ கூட வரும், 5 கிலோ கூட வருது. அது அப்படியே நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா அதே முளைக்கும். திரும்பவும் நீங்கள் அதை எடுத்து நடவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் விளைச்சல் அதிகமாக வரும். மண்ணுங்களா பெருசாலாம் ஒன்றும் வேணாண்ணா. அங்கே எதனா மரம் இருந்துச்சுன்னா அந்த தாவரத்தோட கழிவு, மாட்டு எரு கிடச்சிச்சின்னா கொஞ்சம், மண் கொஞ்சம், அதே நீங்கள் வேறு எதனா காய்கறி வேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மட்டுமே போதும், வேறு எதுவும் பெருசாக பண்ணுவோம் நான். நீங்கள் ஆமாம். இப்போ விதைக்கு எடுக்கிறதுக்கு கேட்குறீங்களா? ஆமாம், ஒவ்வொரு ரகத்தை அதுக்கூட வாய்நாள் முடியுது இல்லைங்களா? இப்போது கீரைனா 1 மாதத்துக்குள்ளே முடிஞ்சிது. காய்கறிகள் அதுதான், காய்கறிகள் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் 45 நாள்லேருந்து 4 மாதம் காய்ப்பு வரும். வெண்டைக்காலம் 4 மாதம் காய்ப்பு வரும். அப்போ வந்து அந்த இடைப்பட்ட தருணத்தில் நம்ம விதைக்கு விட்டுக்கலாம். வெண்டை ரகங்களை பெரும்பாலும் நாட்டு ரகங்களை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். வெண்டை ரகங்களெல்லாம் பாலினேஷன் ஆகாமல் எப்படி விதையை எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நூல் பாலினேஷன் இப்போ எனக்கு வெண்டைக்காயில் ஒரு 43 ரகம் இருக்குது. எனக்கு அதில் ஒரு 5 ரகம் வந்து ரொம்ப சுவையும் ஒத்து போகுது, என் மண்ணுக்கும் நல்லா வருது. நான் அந்த ரகம் வேணும், நான் வச்சே ஆகணும், சுவைச்சியே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. என்ன பண்ணால் ஒன்று டிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். இப்போ ஒரு ரகத்தை வெண்டைக்காயை நடுறீங்கன்னா அடுத்து ஒரு வெண்டைக்காய் ரகத்துக்கு ஒரு 30 நாள் இல்லைன்னா ஒரு 1.5 மாதம் பொறுத்து ஒரு ரகம் போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா அப்படியே போட்டு எடுக்கிறீங்க, விதை வந்து நம்மளுக்கு பியூரிட்டியாக இருக்கணும், கிராஸ் ஆகாமல் இருக்கணும், பாலினேஷன் ஆகாமல் இருக்கணும்னா அந்த பூ வந்து பூக்குது இல்லையா, அந்த முட்டை இருக்கும்போது ஒரு சின்ன டாயின் பூ காட்டுற நூல் இருக்குல்ல, அந்த பூவோட முனையில் ஒரு முடிச்சு போட்டு விட்டுணும். முடிச்சு போட்டு விட்டிங்கன்னா அந்த பூ வந்து பூக்காது. பூத்தாதான் வந்து அதில் ஒரு வண்டோ ஒரு தேனியோ ஒரு குலவையோ வந்து உட்காரும். அந்த தேனி வந்து மற்ற ஏதோ ஒரு இன்னொரு வெண்டை செடியிலோட அந்த மகரந்தத்தில் உட்காந்துட்டு தான் வரும். இது வந்து உட்காரும் போது தான் பாலினேஷன் ஆகும். நம்ம அந்த பூ கட்டும் போது பார்த்தீங்கன்னா பாலினேஷன் நடக்காது. அது வந்து அப்படியே பூத்துரும், அப்படியே கொட்டிடும் பூ. அந்த கொட்டிடுறது இல்லையா, அந்த காய் வந்து நம்ம ஒரு டாயின் கட்டி வச்சுக்கணும். அந்த காய் வந்து நம்ம விதைக்க பயன்படுத்தலாம். அப்போ வந்து அது 100% பியூரிட்டியாக இருக்கும், அந்த ரகத்தை பாதுகாப்பு பண்ணலாம். இதே வந்து நம்ம ஒரு மிளகாய் செடிக்கு வந்து நம்ம பூ கட்ட முடியாது. ஏன்னா மிளகாய் செடியில் வந்து பூ இம்மத்தொண்டு தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், ஒரு கொசு வலையாக போடலாம். இல்லைனா மிளகாய் போகிறதுலேயே ஒரு வெரைட்டியாக பண்ணிக்கலாம். கத்திரியோ மிளகாயோ சைஸ் பூ சின்ன சைஸில் இருக்கிறத வந்து ஒரு வெரைட்டியாக பண்ணிக்கலாம். ஒரு வெரைட்டியாக பண்ணிட்டீங்கன்னா போகாது. பாலினேஷன் எப்போ நடக்குன்னா, இப்போது ஒரு கத்திரிக்காய் ஒரு 10 ரகம் நிறையனா அதே குடும்பத்தை சார்ந்து இருந்தால் மட்டும்தான் வந்து பாலினேஷன் ஆகும். இப்போ கத்திரிக்காய் ஒரு 10 வகையான கத்திரிக்காய் ஒரே இடத்துல போகிறீங்கன்னா கண்டிப்பாக பாலினேஷன் ஆகும். அதே அந்த 10 வெரைட்டியை வந்து ஒரு வெரைட்டி கத்திரிக்காய், ஒரு வெரைட்டி தக்காளி, வெண்டைக்காய், கொத்தவரங்காய் போடும்போது பாலினேஷன் ஆகாது. அந்த குடும்பத்தை சார்ந்து இருந்தால் மட்டும்தான் வந்து பாலினேஷன் ஆகும். அது எந்த பூச்சி ஒன்றா உட்காரட்டும், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். என்னோட முழு கத்திரிக்காய் இலையே வேற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கிளை வந்து வேற ஒரு கத்திரிக்காய் வரும், அது பாலினேஷன் ஆகுது, கிராஸ் ஆகிருக்கும். ஒரு பட்டாம்பூச்சியோ இல்லை ஒரு தேனியோ குலவையோ வந்து வேறோட கத்திரி செடியிலேருந்து உட்காந்து அந்த பூவில் வந்து இதை பாலினேஷன் மகரந்தம் சேர்ந்துருக்கும் போது பாலினேஷன் ஆகுது வாய்ப்பு. நீங்கள் எடுத்துருங்க. நீங்கள் உணவுக்கு பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. இந்த மாதிரி கிராஸ் ஆனதை வந்து நம்ம உணவுக்கு பயன்படுத்திக்கலாம். அதை விதையாக எடுத்து நம்ம பாதுகாக்க போகிறோம், அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து போகிறோம், மற்றவங்களை வந்து ஷேர் பண்ண போனால் அதை தவிக்கிறது தான் நல்லது. ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு பேஜுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு செவனம்பட்டி கத்திரிக்காய் இருக்குன்னு வச்சுங்களேன், அது சுவை சூப்பராக இருக்கும். அந்த செவனம்பட்டி கத்திரிக்காய் இந்த மாதிரி கிராஸ் ஆயிடுச்சுன்னு நீங்கள் உணவுக்கு பயன்படுத்திக்கலாம், அக்கம் பக்கம் யாருங்களா பகிர்ந்துக்கலாம். விதை எடுத்து கொடுக்கக்கூடாது, அந்த தப்பு பண்ணாமல் இருந்தால் போதும். ஏன்னா உங்ககிட்ட இருந்து வாங்குறவங்க என்ன நினைப்பாங்க, நீங்கள் சொல்லி கொடுப்பாங்க இதுதான் செவனம்பட்டின்னு, அவங்க அது கிராஸ் ஆகிட்டு இருக்கும். அவங்க எடுத்து போய் போடும்போது கலர் வித்தியாசம் வரும், செடியோட அமைப்பு வேறுபடும். அவங்க என்ன நினைப்பாங்க, தெரியாது புதுசாக வாங்குறா இதுதான் செவனம்பட்டின்னு அவங்க இன்னொருத்தர் கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த பியூரிட்டி வந்து மெயின்டைன் ஆக போகும். அந்த பியூரிட்டி மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அந்த காய்க்குன்னு ஒரு தன்மை இருக்கும், ஒரு சுவை இருக்கும். இப்போது அந்த காய்ப்பும் வித்தியாசப்படும். எல்லா கத்திரி செடியுமே வந்து ஒன்றை போல் காய்க்குமான காய்க்காது. அந்தந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ரகத்துக்கு ஏற்ற மாதிரி காய்ப்பும் வித்தியாசப்படும், சுவையும் வித்தியாசப்படும். எல்லாரும் நாட்டு விதையாக மாறதுக்கு முயற்சி பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு மாறுங்க. ரொம்ப எளிமை. எல்லா காய்கறி சாகுபடி பண்ணது தான் கஷ்டம்னு நினச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப எளிமையாக காய்கறி சாகுபடி தான். அதுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் ஆரம்பம் ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும். அதை மேனேஜ் பண்ண கற்றுக்கினீங்கன்னா அதை விட ஈஸி ஒன்றுமே கிடையாது.
விற்பனையும் ரொம்ப ரொம்ப எளிமை தான். காய்கறி விற்பனை ரொம்ப கஷ்டம்ன்றாங்க. லோக்கல் மார்க்கெட்டிங் நம்ம காய்கறி பண்ணால் இந்த காய்கறி எடுத்து போயிட்டு ஒரு 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் எடுத்து போய் கொடுக்குறது அவாய்ட் பண்ணிவிட்டு, காய்கறி எல்லாரும் தானே காய்கறி சாப்பிட்றாங்க, நம்ம பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் காய்கறி சாப்பிட்றாங்க. நம்ம காய்கறி பொறுத்தவரை முதல்ல அவங்கள சாப்பிட வைக்கணும். ஒரு முறை நீங்கள் சாப்பிட வச்சு அந்த டேஸ்ட் கொடுத்துட்டுனா கண்டிப்பாக வாங்குவாங்க. இதுதான் நாட்டு காய்கறியோட மகத்துவம். அது அரிசியாக இருக்கட்டும், காய்கறியாக இருக்கட்டும், பழமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதை வந்து அவங்க வந்து உணர வைக்கணும். அது கொடுத்துட்டுனா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு லோக்கல் மார்க்கெட்டிங் தான் வந்து சிறப்பாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி அறுக்க போகிறோம், நாளைக்கு எதுவுமே விற்றுடுறோம், அந்த மாதிரி இருக்கணும். அதை தாண்டி நம்ம அதை வெளியே அனுப்பணும். நான் ராணிப்பேட்டிலேருந்து சென்னைக்கு அனுப்புகிறேன், அதெல்லாம் அனுப்பலாம். நம்ம தேவைக்கு அதிகமாக இருந்தால் அனுப்பலாம். நேரம் கொஞ்சம் விரயமாகும். அதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது பயன்படுத்திக்கலாம். நமக்கு தேவைக்கு அதிகமாக இருக்குன்னா பயன்படுத்திக்கலாம், தப்பு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு லோக்கல் மார்க்கெட்டிங் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னு சொல்ல வரேன்னா, இப்போ கொரோனா வந்துச்சிங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு இயற்கை பேரிடர் வருதுன்னா, ஒரு லாக்டவுன் போட்டாங்கன்னா நம்ம வெளியே கொடுத்து பழகிட்டோம். இப்போ நீங்கள் காய் அறுவடைக்கு வந்துச்சுன்னா வெளியே கொடுக்க முடியாது. அப்போ தான் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே லாக்டவுன் போடுறாங்க இல்லையா. அந்த மாதிரி சமயத்தில் இதெல்லாம் பாதிக்கலையா, அந்த பிரச்சனையெல்லாம் வராமல் அவாய்ட் பண்ணுன்னா உள்ளூர் லோக்கல் மார்க்கெட்டிங் தான் வந்து சிறப்பாக இருக்கும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே வந்து விளையுதுன்னா அந்த மக்களோட தேவை வந்து நம்ம இருக்கிற இடத்துல ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றி வட்டாரமாக இருக்கணும். அந்த 20 கிலோமீட்டருக்குள்ளே உள்ளே இருக்கிற உணவுப் பொருள் தான் நம்மளோட உணவாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அது சிறப்பு. வீட்டுக்கு வரவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். வீட்டுக்கு யாரும் வந்தாலுமே விதை ஃப்ரீயாக தான் கொடுப்போம். இந்த மாதிரி விலையை இருந்து கேட்குறாங்கன்னா வெரைட்டி எதுவும் பிரிக்காமல் ஒரு வெரைட்டி ஒரு பேக்கெட் வந்து 20 ரூபான்னு கொடுக்குறோம். அந்த விதையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் மாறுபடும். நீங்கள் வெளியெல்லாம் போகும்போது நிறைய பேர் இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறாங்க. மக்கள்கிட்ட ஓரளவுக்கு ஆர்வம் வந்துச்சு. இப்போ நாட்டு காய்கறி மேலேனா ஆர்வம், இந்த வெரைட்டி எப்படியாவது வாங்கணும் செய்யணும்னதுக்காக அதிகமாக விலை கொடுத்து வாங்கிறதுக்கும் தயாராக இருக்காங்க. தயவுசெய்து அந்த தப்பு பண்ணாதீங்க. இந்த பெரும்பாலான விதை வந்துச்சு, எல்லார் கைக்கும் வந்துடும். நம்ம தேடணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் சில வெரைட்டிங்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு. நாங்கள் வெரைட்டி எதுவும் பிரிக்காமல் எல்லா ரகமும், அது காய்கறி எந்த ரகமாக இருந்தாலும் ஒரு பேக்கெட் 20 ரூபான்ற ரேஞ்சு கொடுப்போம். நம்ம கஷ்டப்படுறதுக்காக ஒரு ஊதியமாக இருக்கட்டும்ன்றதுக்காக 20 ரூபான்னு கொடுப்போம். இப்போ நம்ம நாட்டு மாடு வளர்க்குறோன்னா இன்னொன்று ஒரு முக்கிய விஷயம் எடுத்துக்கணும். இப்போ நான் இருக்கிற ஒரு பகுதியிலனா நாட்டு மாடு வேணும்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விசாரிக்கலாம். நம்ம பகுதியிலையோ இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்திலேயோ என்ன வகையான நாட்டு மாடு ஏற்கனவே இருந்திருக்கு காலத்தில், அந்த மாதிரி ரகங்களை தேர்ந்தெடுக்கும் போது பெருசாக நோய் தாக்குதலெல்லாம் இருக்காது. ஏன்னா அது அந்த பகுதியை சார்ந்து வளர்ந்துருக்கும், பழக்கமாக இருக்கும், பெருசாக நோய் தாக்குதல் இருக்காது. அந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கு பாருங்கள். நாட்டு மாடு பொறுத்தவரையும் ரொம்ப நம்ம நாட்டு மாடு தான் வேணுன்றதுக்காக எங்கே காங்காயம் அந்த மாதிரி எங்கெங்கேயோ இருக்குது அதர் ஸ்டேட்டில் இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பகுதிக்கு பக்கத்தில் இதுக்கு முன்னாடி என்ன நாட்டு ரகம் இருக்கோ அதை எடுத்து வளர்த்தா சிறப்பாக இருக்கும். மாடி தோட்டமே ஒரு வீட்டு தோட்டம் மாடி தோட்டமே வச்சியே கூட நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு 50 to 60% தேவையை நம்ம பூர்த்தி செஞ்சுக்க முடியும் காய்கறியில். அதான் காங்கிரேஜ் எங்கேருந்து வந்துச்சு சொல்லுங்கள். அப்போது அந்த குஜராத்தில் அந்த இடத்துல வாழ்ந்து அங்கே மேலே கிளைமேட் செஞ்சு உஷ்ணம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே வைக்கும்போது சில பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆரம்பத்தில் இருக்கணும், அதுக்காக ஒரே அடியாலாம் இல்லை. ஆரம்பத்தில் கொஞ்சம் இருக்கும், அதுக்கப்புறம் படைக்கணும், அந்த மண்ணுக்கு ஏற்றமாக மாறும். நம்ம திருவண்ணாமலை அப்படி போனேன்னா துறிஞ்சல் அந்த மாதிரி ரகங்கள் இருக்குது. அது கொஞ்சம் தாண்டினா பர்கூர் மாடு அந்த மாதிரி. காய்கறி பண்ண முடியாதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். முதல் காய்கறி வந்து நம்ம சாப்பிடுங்க. நாட்டு காய்கறி வந்து நம்ம அடுத்தவங்களை எடுத்துன்னு போனதை தாண்டி ஃபஸ்ட்டு அந்த அட்லீஸ்ட் ஒரு ரகத்தையாவது போட்டு எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க. முதல்ல நீங்கள் ஆரோக்கியமாக இருந்து நீங்கள் சாப்பிட்டு போதே தெரிஞ்சுக்கலாம். நம்ம இதை அடுத்த லெவலுக்கு கடத்தணுன்ற ஒரு உணர்வு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா நம்ம சாப்பிடும் போது தான் அதோட அருமை தெரியும். கண்டிப்பாக பண்ணிக்கலாம். நாட்டு ரகத்துக்கு மாறுங்க. 9025270120 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மணிகண்டன். என்னைக்கு ஒவ்வொரு விவசாயம் வியாபாரியாக மாறணும். அப்படி மாறினா மட்டும்தான் நம்ம விவசாயத்தில் ஜெயிக்கவே முடியும். எல்லாருக்கும் நன்றி. அடுத்தவங்களுக்கே கடத்தணும், நம்ம தெரிஞ்ச விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்லணும், அதை தான் விரும்புகிறோம்.